ஆன்மீக துளிகள். நெல்மலை தந்த ஈசன். சுந்தரமூர்த்தி நாயனார் என்றால் சிவபெருமான் ஓடோடி வந்துவிடுவார். ஏனென்றால் அவர்களுக்கிடையில் உள்ள நட்பு அப்படி. அந்த காலத்தில் அறுவடை செய்த நெல்லை மலை போல் குவித்து வைத்திருப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே ஒரு மாபெரும் நெல்மலையையே சுந்தரருக்காக தந்து வியக்க வைத்தவர் சிவபெருமான். திருவாரூரில் சுந்தரரும் அவர் மனைவி பறவை நாச்சியாரும் அடியார்களுக்கு தினமும் அன்னம் அளிப்பது வழக்கம். அதற்கு தேவையான நெல்லையும் இன்னும் பல உணவு பண்டங்களையும் திருக்குவளை அருகே இருந்த குண்டையூர் என்ற ஊரில் இருந்த குண்டையூர் கிழார் என்பவர் அளித்து வந்தார். ஒரு சமயம் மிக பெரும் பஞ்சம் ஏற்பட்டு குண்டையூர் கிழாருக்கு நெல் பற்றாக்குறை ஏற்பட்டது. சுந்தரருக்கு நெல் அனுப்ப இயலாத நிலையில் அவர் இறைவனை வேண்டினார். அன்றிரவு அவர் கனவில் வந்த சிவபெருமான் சுந்தரருக்காக உமக்கு நெல் தந்தோம் என்று கூறி மறைந்தார். குண்டையூர் கிழார் கண் விழித்து பார்த்தார். அவர் கண்களையே அவரால் நம்ப முடியவில்லை. அவர் வீட்டின் முன் ஒரு நெல்மலையே இருந்தது. மிகுந்த மகிழ்ச்சியுடன் சுந்தரருக்கு செய்தி அனுப்பினார். நெல்லை வாங்க வந்த சுந்தரர் ஒரு நெல்மலையையே கண்டு ஆச்சரியமடைந்தார். இவ்வளவு நெல்லையும் திருவாரூருக்கு எடுத்துச் செல்ல எத்தனை ஆட்கள் இருந்தாலும் போராது, எத்தனை வண்டிகள் இருந்தாலும் பற்றாது என்று எண்ணியவர் நேரே திருக்குவளை கோளிலிநாதர் கோயிலுக்கு வந்தார். அங்கு கோளிலிநாதர் என்றும் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் போற்றப்படும் இறைவனிடம் நெல் தந்த இறைவா, நெல்லை எடுத்து போக ஆளும் தா என்ற பொருளில் பதிகங்கள் பாடினார். நீள நினைந்து அடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோளிலி எம்பெருமான் குண்டை யூர்ச்சில நெல்லு பெற்றேன் ஆளில எம்பெருமானவை அட்டித்தரப்பணியே என்று தொடங்கும் பாடலை பாடி இறைவனை வேண்டினார். சுந்தரர் பாடல்களை கேட்டு மகிழ்ந்த ஈசன் அன்றிரவே அவரது பூதகணங்களை அனுப்பி அவ்வளவு நெல்லையும் திருவாரூர் கொண்டு போய் பறவை நாச்சியார் மாளிகையில் நிரப்பினார். சுந்தரரும் அடியார்களுக்கு அன்னமளிக்கும் சேவையை தடையின்றி தொடர்ந்தார். அடியார்களுக்கு தொண்டு புரியும் சுந்தரரின் நல்ல மனதிற்கும் அவரது சிறந்த பக்திக்கும் சிவபெருமான் செய்த பேரருளை உலகிற்கு எடுத்துக்காட்டியது இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகம் சமயத்தில் திருக்குவளை கோளிலிநாதர் திருக்கோயிலில் 5 நாட்கள் நெல் மகோற்சவம் என்ற விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த சமயம் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குண்டையூருக்கு அருள்மிகு கோளிலிநாதர் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் புறப்பாடு நடைபெறும். அப்போது பூதகணங்களைப் போல வேடமணிந்தவர்கள் உடன் சென்று குண்டையூரில் நெல் அள்ளும் நிகழ்ச்சியும் அங்கிருந்து திருவாரூருக்கு கொண்டு செல்லும் நிகழ்ச்சியும் இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் விமர்சையாக நடைபெறுகின்றன. ஆன்மீக துளிகள். நெல்மலை தந்த ஈசன்.